Hello, I am Sanjay Vijay Kumar, founder and CEO of Karmadev.in. So, we build a digital product to the startup and scale up. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஸ்டார்ட் அப்போ ஸ்கேல் அப்போ அவங்களுக்கு என்ன விதமான ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் தேவைப்படுதோ அதை வந்து கஸ்டம் பில்ட் பண்ணி அவங்களுக்கு தந்துட்டு இருக்கோம். இந்த டிஜிட்டல் ப்ராடக்ட்ன்ற டேர்ம் நியூவாக இருக்கிறதுனால ரொம்ப வெப்சைட் அண்ட் ஆப் ரொம்ப சிம்பிள் லேமன் டேர்மில் சொல்லணும் அப்படின்னா இப்போ பெரிய எம்எஸ்எம்இஸ் அதுக்கப்புறம் ஸ்மால் எஸ்எம்இஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன விதமான ப்ராப்ளம்ஸ்க்கு என்ன விதமான சொல்யூஷன் கொடுக்கணுன்றத வி பில்ட் இன் அ டெக். ஸோ அதுதான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். So wonderful. So Sanjay, why don't you give a brief about the different waves of AI, which has come so far, so that the students will be benefited. Briefly, time is there. So இங்கே மார்னிங்ல இருந்து நிறைய பேனல் மெம்பர்ஸ் பேசியிருந்தாங்க. லாட் ஆஃப் ஏஎஸ் ஜென்ஏஏ அண்ட் லாட் ஆஃப் திங்ஸ் சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு டேர்ம் என்ன அப்படின்னா தேர்ட் வே ஆஃப் ஏஏ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து ஃபர்ஸ்ட் வேவ் வந்து 1990 அந்த டைமில் இருந்துச்சு. இப்போ வந்து அரௌண்ட் செகண்ட் வேவ் இப்போ நம்ம கரண்ட்டாக இருக்கிற ஒரு ஃபேஸ். தேர்ட் வேவ் அப்படின்றது தான் இதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதோட பிகினிங் அண்ட் அட்வான்ஸ் திங். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நிறைய விதமான இண்டஸ்ட்ரீஸ் அதுக்கப்புறம் ரொபோட்டிக்ஸ் இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த தேர்ட் வேவ்ஸில் தான் வராங்க அப்படின்றத நான் சொல்லுவேன். So இப்போ வந்து another important challenge is the distance between Earth and the planets. You can't really send commands and then get it controlled. So there is a larger necessity for AI to play a major role in that, both in lunar and Martian missions. Yeah. So thank you for bringing those points. So நீங்க இப்போ வந்து காஸ்ட் எஃபெக்டிவா இல்ல நோ காஸ்ட்ல ஜீரோ காஸ்ட்ல அப்ளிகேஷன்ஸ் பண்றது பத்தி நீங்க பேசியிருந்தீங்க முன்ன. ஸோ why don't you shed some light on that to the students? ஸோ நிறைய பேர் இந்த கொஸ்டின் கேட்பாங்க சார் எங்கள்கிட்ட. என்ன அப்படின்னா ஏஐயாக இருக்கட்டும் இல்லை வந்து எப்படி எங்கள் பிஸ்னஸில் இன்டெகிரேட் பண்ணுறது, எவ்வளோ காஸ்ட் ஆகும், நான் வந்து இப்போ ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட் ரன் பண்ணுறேன், எனக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும், அதே மாதிரி நான் ஸ்டார்ட் அப்பாக இருக்கேன், இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு இது பண்ணணும், எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி தே வில் ஹாவ் அ லாட் ஆஃப் கொஷின். நான் பாஸ்ட் இந்த 4 இயர்ஸாக நிறைய காலேஜஸ்க்கு சீஃப் கெஸ்ட்டாக போகிறப்பையும் சரி, ஒரு 250+ ஆண்டர்ப்ரனர்ஸை ட்ரெயின் பண்ணுறப்பையும் சரி, நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இஃப் யூ ஆர் ஒரு ஸ்டார்ட் அப் ஆர் இப்போ தான் நீங்கள் வந்து கெரியர் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா தெர் இஸ் அ என் நம்பர் ஆஃப் ஆல்ரெடி ஏஐ பில்ட் வந்து ஆன்லைன்லேயே இருக்குது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இதே இடத்துல நான் இருக்கேன், இப்போ வந்து எனக்கு பதிலாக என்னோட ஃபேஸ் வந்து ஒரு பெரிய ஆக்டர் பேசுகிற மாதிரி மாற்றுறதுக்கு நார்மலாக ஒரு சில கம்பெனிஸ் சார்ஜ் பண்ணுறது எவ்வளோ அப்படின்னா பர் மந்த்துக்கு வந்து $35 $40 இருக்குது. நீங்கள் அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ஒரு சர்வர் எப்படி ரன் பண்ணுறதுன்றது மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா அந்த கிட்டப்பில் இருக்க அந்த கோடை எடுத்து நீங்கள் உங்களோட சர்வரில் போட்டு புஷ் பண்ணி நீங்கள் அதை வந்து ரன் பண்ணிங்க அப்படின்னா வித்தவுட் எனி காஸ்ட் உங்களால் வந்து ஒரு அந்த ஏஐ ஃபீச்சரை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். லைக் அந்த வீடியோ ஃபேஸ் ஸ்வாப் பண்ணுற அந்த ஆப்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து ஒரு பெரிய ஸ்கேலப், எனக்கு வந்து சேல்ஸில் வந்து ஆட்டோமேஷன் பண்ணணும், இதுக்கு ஏஐ வேணும், என்கிட்ட ஏற்கனவே டூல் இருக்குது அதில் இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க நிறைய கஸ்டமர் எங்கள்கிட்ட. நாங்கள் அப்போ உங்களுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா இட் மஸ்ட் பி அ கஸ்டம் பில். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருக்கும், பட் ஆனால் நீங்கள் செப்பரேட்டாக யூஸ் பண்ணணும். பட் இன்டகிரேட்டட் உங்களோட ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற சிஆர்எம் இஆர்பி ஸோ சிஎம்எஸ் இதில் எதுலையாவது இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இட் நாட் ஓன்லி இன் த சேல்ஸ், இட் கேன் பி யூஸ்ட் இன் அ பிளாக். வந்து உங்களோட அட்மின் பேனல்லேருந்து பிளாக் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அங்கேருந்து ஆட்டோமேட் பண்ணிக்கலாம் ஏஐ யூஸ் பண்ணி. ஸோ திஸ் இஸ் த திங் சார். வண்டர்ஃபுல், தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஃபார் யூ ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி உங்க கூட ஒர்க் பண்ணலாம்? ஸோ அண்ட் ஹவு கேன் யூ ஹேண்ட் ஹோல்ட் தெம்? ஓகே, ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே வில் லேர்ன் அ நியூ திங், லேர்னிங் எ நியூ திங். ஸோ என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னா வேர்ட் ஐடியில் ஒரு வேர்டு இருக்குது, டொமைன் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கும். நான் எந்த காலேஜ் சீஃப் கெஸ்ட்டாக போனாலுமே நான் வேர்டு அங்கே ஒரு மென்ஷன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட
டொமைன் நீங்கள் ஒரு டொமைன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் மூவ் பண்ணி போங்க. ஏஐ லேர்ன் பண்ணுறதுக்கு பேசிக்ஸாக ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிறதும் பேசிக்ஸ் ஆஃப் சர்வர் தெரிஞ்சுக்கிறதும் பெட்டர் அப்படின்னு நினைப்பேன். பிகாஸ் இது ரெண்டும் தெரிஞ்சது அப்படின்னா ஃப்யூச்சரில் நீங்கள் என்ன விதமான டெக் ஸ்டாக் வந்தாலுமே யூ வில் லேர்ன். ஸோ எங்கள்கிட்ட வர நிறைய பீப்புள்கிட்டையுமே நாங்கள் அதை தான் சொல்லுவோம், ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டெவலப்பர்ஸ்ட்டை யூ மஸ்ட் லேர்ன் த பேசிக்ஸ் ஆன் எனி ஒன் லாங்குவேஜ் ஆர் டெக் ஸ்டாக். ஏதோ ஒரு பர்டிகுலர் டொமைனில் எக்ஸ்பர்ட்டாக இருங்கன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ஸோ ஃபியூச்சர் ஃபார்வர்டில் நிறைய பீப்புள் ஒரு ஐடி பார்க் அந்த மாதிரி தருமபுரியில் வர்றதுக்கு மை பெஸ்ட் விஷஸ். Okay, thank you so much.